வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷாய் துக்கடா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஷாய் துக்கடா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கிறேன். மில்க் ஸ்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணோன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்து இதில் நறுக்கிய பாதாம் 30 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கிய பிஸ்தா 30 கிராம் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இது மேலே ஃபார்ம் ஆகிருக்க ஏடை நம்ம பாத்திரத்துடைய கார்னரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பால் 50% ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் செய்யலாம். எந்த அளவுக்கு இந்த பாலுக்கு மேலே ஃபார்ம் ஆகிற ஏடை சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரபடியுடைய டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். பால் 50% ரெடியூஸ் ஆனதன் பிறகு இதில் 250 கிராம் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேகரித்து வச்சிருக்க ஏடை இந்த பாலோடு ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதன் பிறகு இந்த பால் மறுபடியும் நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பால் இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகி திக்காக ஆகிடுச்சு. கடைசியாக இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரபடி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி சுகர் சிரப் நல்லா கொதித்து வரும்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப்புடைய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது கம்பி பதத்தில் இருக்கக்கூடாது. தொட்டு பார்த்தா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம ஷாய் துக்கடாக்கு தேவையான ப்ரெட்டை பொரிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் கார்னர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் ப்ரெட்டை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரெட்டை பொரிக்கும் போது எண்ணெயுடைய டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கணும். இல்லைனா நமக்கு ப்ரெட்டுடைய கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் கிறிஸ்பியாகவே இருக்காது. நல்லா சிறுந்தீயில் வச்சு ப்ரெட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு வந்ததன் பிறகு இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ப்ரெட்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையுமே நம்ம அழகாக மொறுன்னு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் இந்த ப்ரெட்டை போட்டு ரொம்ப நேரம் நம்ம டிப் பண்ணோம்னா நல்லா மொறுன்னு இருக்க இந்த ப்ரெட் நல்லா சாகியாக ஆகிடும். அதனால் ஜஸ்ட் இந்த சுகர் சிரப் ப்ரெட்டை கோட் பண்ணுற அளவுக்கு டிப் பண்ணால் போதும். டிப் பண்ணதன் பிறகு இதை எக்ஸஸ் சுகர் சிரப் இல்லாமல் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ப்ரெட்டையும் சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாய் துக்கடாக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அசம்பிள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடி எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்லா க்ரீமியான ஷாய் துக்கடா ரெடி. ஒரு சூப்பரான ஷாய் துக்கடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இதோடைய டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யஷ்வந்த்.